ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக நரம்பு மண்டலத்தின் மீது செயல்பட்டு ஆண் தன்மையை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான எஃபெக்ட் மாடர்ன் மெடிசனில் சிடனஃபில் சிட்ரேட், அதாவது வயாகரா அப்படிங்கிற மருந்துக்கு அதிகமாக இருக்குது. இது இமீடியட்டாக நரம்பு மண்டலத்தில் செயல்படாது. ஆனால் நைட்ரிக் ஆக்சைடு லெவலை ஆண்குறியில் அதிகரிப்பதன் மூலமாக இது செயல்பட ஆரம்பிக்கும், எழுச்சியாக ஆரம்பிக்கும். ஆனால் அவைகள் எழுச்சி தான் உண்டு பண்ணுமே ஒழிய உணர்வு ரீதியாக ஒரு காமத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை செய்யாது. வயாகரா பார்த்து யூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எழுச்சி ஆகிட்டே இருக்கும், விந்து வெளியில் போனாலும் எழுச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மன திருப்தி, அந்த இது உடல் ஒரு விந்து வெளியில் போன கூட ஒரு மகிழ்ச்சி இதில் இருக்காது. சரிங்களா? ஆனால் எழுச்சி ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது தோன்றி மறைதல் அப்படிங்கிற இன்பம் அதில் இருக்காது. சரிங்களா? ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய இந்திய மருத்துவத்தில் அதிகமான ஹெர்பல்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியத்துவம் வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது பண்ணக்கூடிய இன்றைக்கி எடுத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா? இதுக்கு ரொம்ப புதிர்லாம் போட வேண்டியதில்லை. ஜாதிக்காய், அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை யார் எப்படி சாப்பிடலாம், இதனுடைய கான்ட்ராவர்சிகள் என்ன, சரிங்களா, யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். மிஸ்ட்ரேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் இருந்து வரக்கூடியது தான் மிஸ்ட்ரிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஜாதிக்காயோடைய தாவரவியல் பெயர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் நம்ம கேரளாவில் விளையுது. சரிங்களா? ஆனால் அதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தோனேசியாவில் உள்ள மலுக்கா தீவு. சரிங்களா? அந்த இதில் வரக்கூடியதுக்கு தான் அவங்க மிஸ்ட்ரிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்துருக்கிறார்கள், அதாவது பேர் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் 100க்கு மேற்பட்ட இனங்கள் இருக்குது. கேரளாவில் உள்ளது ஒன்று இருக்குது. நம்ம இதில் சில நார்த்து சைடில் விளையக்கூடிய ஒரு சில இதுகள் இருக்குது. மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடியது இருக்குது. நியூ பப்புவா கினியா அப்படிங்கிற ஒரு தீவில் விளையக்கூடியது இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும்பொழுது இதில் இன்னும் ஒரு சில நாடுகளில் வரக்கூடியதுகள்லாம் இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாமே அதற்கான ஒரு இனங்கள் தான். சரிங்களா? இப்போ நம்ம மனிதர்கள் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு அமைப்பில் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இது அந்த பேரினத்தில் உள்ள வகை. ஆனால் மிஸ்ட்ரிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க இந்தோனேசியாவை பூர்வீகமாக கொண்ட மலுக்கா தீவை வளர்விடமாக கொண்டது தான் அந்த இது. சரிங்களா? ஏன் அப்படி அதில் நம்ம சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா சில நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இது ஏன் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. தூக்கமின்மை சரி செய்யக்கூடியது, ஆண் தன்மை எழுச்சி அதிகரிக்கக்கூடியது, ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடியது, நரம்பு மீது செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பொதுவாக பார்க்கும் பொழுது இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதை எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்து விடணும். அந்த சீடை வாங்கி கொஞ்சம் வெயில் காய்ச்சலையோ நீங்கள் போடலாம், தவறு கிடையாது. பச்சையாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் காய்ச்சலே போடுங்க, அல்லது நிழல் காய்ச்சலே போடுங்க. அதுக்காக ரொம்ப ஓல்டாக வச்சிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டரிச்சு அந்த மாதிரி போச்சுன்னா ஒரு சுத்தரவ பலன் கிடைக்காது. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் மிஸ்ட்ரீசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதாவது ஆல்கலாய்டு வேதிப்பொருள் இதில் இருக்குது. சரிங்களா?
அந்த ஆல்கலாய்டு வேதிப்பொருள் வந்து நரம்பு மண்டலத்தின் மீது நேரடியாக உடனடியாக தனது ஆற்றலை துவங்குகிறது அப்படிங்கிறது ஒரு இது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சில மருத்துவர்கள் இதுக்கு தான் படித்து சொல்கிறது. அருகினுள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் விளக்கம் கேளுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிங்கன்னா, சில பாட்டனிஸ்டோ மாடர்ன் மெடிசனோ அதில் உள்ள ஒரு நேரடியான கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கிட்டு, ஐயோ அது அப்படி செய்யுது, ஐயோ இது இப்படி செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் காமெடிக்கு தான் நம்ம எடுக்கணும் ஒழிய, என்னுடைய பிள்ளையை பற்றி ஏன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், சரிங்களா? அது மாதிரி நம்மளுடைய மருந்தை பற்றி அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களாக நீ கேட்கணும். அப்போ தான் இது எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், எந்தெந்த மருந்து ஃப்ரெஷ் ஸ்டேட்லெஸ்ஸாக எடுக்கணும், எந்தெந்த மருந்தை 1 இயர் கழித்து எடுக்கணும் இருக்குது. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க 1 இயர் கழித்து என்னென்ன மருந்துகள்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் இருக்குது, சரிங்களா? அதில் நம்ம சொன்னோம்னா அந்த சாப்டர் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், அதனால் நம்ம சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் சில ஹெர்பலுக்கு வந்து நம்ம உடனடியாக எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஸ்ட்ரீசியன் வந்து இந்த ஆல்கலாய்டு வேதிப்பொருள் வந்து உங்களுக்கு புரிகிற தமிழில் சொல்கிறேன். வேதிப்பொருள் வந்து நரம்பு மண்டலத்தின் மீது உடனடியாக தனது தாக்கத்தை துவங்கி, சரிங்களா, ஒரு பிரமையை, ஒரு ஹாலுசினேஷனை உண்டு பண்ணுவதாக சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முழுக்க இடித்து அதில் வந்து 2 கிராம் 3 கிராம் ஃபேட்டல் டோஸ் எதுவோ அது வரைக்கும் அவன் பார்த்துருவாங்க, சரிங்களா? அந்த ஃபேட்டல் டோஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு அதற்கு முன்னாடி என்னென்ன விளைவுகள் வருது அந்த மாதிரி உள்ள டோஸுகளை கொடுத்து நம்ம உடம்புல எவ்வளோ நேரத்தில் வந்து இது பண்ணி கொண்டு வருது அப்படின்னு, அதெல்லாம் முழுக்க தவறான ஒரு கட்டுக்கதைகள். இதை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய இந்திய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஞ்சு. அந்த பிஞ்சுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கும் பொழுது அதில் எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அதை வந்து தளர்ச்சி பண்ணக்கூடிய, அதே நேரம் மருத்துவ பண்புகளையும் அதிகரிக்கக்கூடிய, அதாவது டைலூட் பண்ணி மருத்துவ பண்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கேரியர், அனுபானம்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு பால், சரிங்களா, தேன், இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம கலந்து வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? அதை விட்டாச்சுன்னா நம்ம அவங்க சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஆகா இந்த மாதிரிலாம் நல்ல மருத்துவ பண்புகள் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், உடனடியாக வாங்குவான், ஒரு கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல ஃப்ரெஷ் ஸ்டேட்டஸில் உள்ளதை வாங்கி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக மிக்சியில் போட்டு இடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே டோசேஜில் பாலில் போட்டு வற்ற வச்சு குடிச்சிடும். அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கி அதில் ஒரு எல்லா ஹெர்பலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அது எப்படி செயல்படும், உடம்புல செயல்பட்டு எப்படி காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களை எப்படி குணமாக்கும், சரிங்களா? அந்த மாதிரி அதில் வந்து ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரி அனுபானத்தை கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எந்த வயசில் எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணுங்கிறத தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அணுகி நீங்கள் வந்து இது பண்ணலாம். என்றைக்கும் சுய மருத்துவம் வந்து ஆபத்து ஆனது. சரி, இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம். இந்த மாதிரி வரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த நரம்பு மண்டலத்தில் வந்து கொஞ்சம் தூண்டப்படுவதனால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த விரைப்புத்தன்மையை உடனடியாக அதிகரிக்க வைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் உற்சாகம் அடையும் பொழுது எந்தூசியாசம் சொல்லுவோம், அந்த ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதாகிட்டு இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து செக்ஸுவல் தாட், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரினா இதில் வந்து இருக்குது. அதில் வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காம உணர்வை அதிகரிக்கப்படும் பொழுது இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். இதில் வந்து இத்தனை வகைகள் இருக்குங்கிறதை நான் சொல்லிட்டேன். அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் போதும். அதில் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து இடித்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து 1 or 2 days போட்டுருங்க. போட்டு அதை வந்து எகெயின் நீங்கள் ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்போ அந்த மிஸ்டிக்காவுடைய பொட்டென்ஷியல் தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும்,
சரிங்களா? அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு போல் எடுத்து இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது. சரிங்களா? பாலில் போட்டு கொதிக்க வைக்கணுங்கிற வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வறுத்துட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் போட்டுட்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. டோசேஜ் வந்து அளவு அந்த இது எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, வேறு எதுவும் தேன் நெய்யில் கலந்துக்கலாங்கிறது உங்களுடைய வியாதி நிலைமைகளை பொறுத்து நீங்கள் பக்கத்தில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் வந்து அணுகிக்கொள்ளலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து மாடர்ன் மெடிசனில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்குள்ளுடைய இதில் வந்து பார்ப்பாங்க. அப்போ அது மாதிரி முழு சீடை எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான இது வரும். ஃப்ரெஷ் ஸ்டேட்டஸில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து வரும். சரிங்களா? அதில் அவங்களுக்கு குறை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க படித்ததை அதை வந்து பண்ணுறாங்க. ஆகா, அதில் அந்த அல்கலாய்டு இருக்குது, இதில் இந்த அல்கலாய்டு இருக்குது. நான் மருத்துவர் அவர்கள் மாடர்ன் மெடிசன் நம்ம சாப்பிட்ற சோறில் கூட சில இதுகள் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நம்ம ஊற்றிக்கிற சாம்பாரில் நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு சேர்க்குறோம், அதில் பைப்பர் லாங்கம் சேர்க்குறோம், அதில் வந்து பிப்பரைசின்னு சொல்லிட்டு ஒரு அல்கலாய்டு இருக்குது. அதே மாதிரி அதில் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் என்ன பண்ணுது, குர்குமின்கிற ஒரு அல்கலாய்டு இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சில கேன்சரை குறைச்சி பண்ணி கொடுக்குது. அதுலேயும் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது, பிப்பரைசினியர்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் மிளகாய் போக்குறோம். மிளகாயிலையும் சில வந்து மெலனில் இது பண்ணக்கூடிய ஒரு அல்கலாய்டெலாம் இருக்குது, துவரம் பருப்பில் இருக்குது. பல்வேறு அல்கலாய்டு சேர்ந்தது தான், ஹெர்பல் சேர்ந்தது தான் ஒரு சாம்பார். அதுக்காக நீ சாம்பார் சாப்பிட்டா இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சரியா? அது வந்து உணவாக பயன்படுது, அளவு கம்மியாக பயன்படுது. அதே மாதிரி தான் இந்த இது. அதனால தான் நாங்கள் படித்து சொல்கிறது, எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க ஆயுர்வேத. இப்போ இதே இது நம்ம வந்து மாடர்ன் மெடிசனை பற்றி நான் பேசுனா நீங்கள் என்ன உனக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன கேட்பீங்க. அது மாதிரி தான் இது. எது இந்த மருந்துகளை பற்றி வரும்பொழுது தயவு செய்து அரசு வெக்கத்தை விட்டு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி கேட்கலாம். இது எப்படி சார் சாப்பிடணும், எப்படி இது ஒன்றும். நான் சொன்ன மாதிரி சில மருந்துகளை வந்து 1 இயர் கழித்து தான் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. உடனடியாக பயன்படுத்தக்கூடாது. அதில் முக்கியமான ஐட்டம் வந்து திப்பிலியும். அது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா திப்பிலியை வாங்கி உடனடியாக பயன்படுத்துகிறான். இப்போ ஃப்ரெஷ் ஸ்டேட்டஸில் உள்ளது. சில சமையல் நிபுணர்கள் உடனடியாக அதில் போட்டு பயன்படுத்தணும். பண்ணக்கூடாதுங்கிறது ஆயுர்வேதத்தில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இது? அதே நேரத்தில் வந்து தேனும் ஹனி 1 இயர் கழித்து தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில ட்ரிக்குகள் வந்து வரிசையாக சொல்லிகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தக்கூடியதில் துளசி, இந்த மாதிரியான சில ஆலோவேரா, இந்த மாதிரியானதுகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தக்கூடியதில் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து தைலங்கள்லாம் இருக்குது. ஒரே நாளில் வைக்கக்கூடிய தைலங்கள் இருக்குது. சில இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 3 நாள் வைக்கக்கூடிய தைலங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான இது அதை அப்படி பண்ணால் தான் அதனுடைய ஒரு இது வரும். அதே நேரத்தில் வந்து லசுண சீரப்பாகம் இருக்குது. பாலில் கலந்து எப்படி அதை கொதிக்க வச்சு வேக வச்சு அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அல்கலாய்டு இதுகள்லாம் சில வீரியத்தன்மைகள் உள்ளதை வந்து நம்ம எப்படி அதை குறைக்கலாம், கவுண்டராக்ட் பண்ணி எப்படி நம்ம அதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அனுமானமும் இவைகள் எல்லாமே கொண்டு பண்ணப்பட்டது. சரிங்களா? இது வந்து பெரிய சாப்டர். அதனால் வந்து எந்த மருந்தாக இருந்தாலும் தயவுசெய்து ஆயுர்வேத சித்த மருத்துவரில் நீங்கள் அணுகி நீங்கள் அதுக்கான விளக்கங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது, ஆண்குறி எழுச்சியின்மை இருக்கிறது, நரம்பு சோர்வாக இருக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இரவில் படுக்கிறதுக்கு போது பயன்படுத்தலாம். சிலவங்களாம் பார்த்திங்கன்னா டீ மாதிரி போட்டு குடிக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சில இந்த அல்கலாய்டு வந்து சில ஒரு பாதிப்புகள் இருக்கிறனால சில விலங்குகளுக்கு வந்து சில ஒரு ஃபேட்டல் டோஸாக மாறுது. அதனால் வந்து இதை வந்து அந்த விலங்குகள் பேரை நான் சொல்லக்கூடாது. இதை வந்து மனிதனை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து சில ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஆண்மை குறைவை சரி செய்கிறதுல வந்து இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப முக்கிய வந்து இடத்த வந்து வைக்குது. நான் சொன்ன மாதிரி சரியான பொருளை தேர்ந்தெடுத்தல், சரியான நிலையை வந்து கடைதல், சரியான பக்குவத்தை வந்து கொண்டு வருதல், சரியான முறையில் சாப்பிடுதல், இப்படி இருந்தால் தான் அது வந்து நல்ல எஃபெக்டை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள்.
மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.